ரத்தம் எல்லாருக்கும் ஒரே நிறம்தான். அது ஏற்றத்தாழ்வு எதையும் பார்க்குறதில்ல. ஆனால் மனுஷங்களான நாம் மட்டும் ஏன் அதை பார்க்குறோம்? என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியா? சொல்லவே இல்லை இன்னிலேருந்து. டேய் டேய் 2 பேர் சுற்றி கிடக்குற மாதிரி இருக்குடா. டேய் நீ என்ன பண்ணுறதே தெரியல, பயமா இருக்கு மச்சான். நான் கீழே போகிறேன். என்ன போலீஸ் ஃபோன் பண்ணவா? இரு பண்ணுறேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். யாருப்பா எனக்கு கால் பண்ணது? சார் நான் தான் சார் கால். பேர் என்னது? பேர் சுதர்ஷன் சார். பாடி எங்கே இருக்குது? பாடி என் சைடில் இருக்குது சார். சரி வா பார்ப்போம். இங்கே என்னப்பா வேலை பார்க்குற நீ? சார் இங்கே ஒரு ட்ரெயினியாக இருக்கேன் சார். எவ்வளோ நல்லா இருக்கு? நான் ஒரு வருஷமாக இருக்கேன். எப்பப்பா பார்த்த? சார் ஒரு 1 நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார். யாருன்னு தெரியுமா உனக்கு? இவர் வந்து இந்த ஜிஎம் சார் கம்பெனியோட ஜிஎம் சார். என் ஃப்ரெண்டு சரவணன் சார். ஹலோ எஸ்ஐ, சீக்கிரமாக இந்த எம்கே கம்பெனிஸ்க்கு வந்துருங்கய்யா. வரும்போது அப்படியே இந்த ஃபாரன்சிக்ஸ் ஆளுங்களையும் கூப்பிட்டு வந்துடு. சரியா? சீக்கிரம் வா. ஐயோ தம்பி, நில்லுப்பா. யார் நீ? சார் சார் தம்பி சார். தம்பியா? சரி போய் பாரு போ. ஐயோ தம்பி, இதுக்கா அவனை படிக்க வச்சு இங்கே வேலை பார்க்க வச்சேன். உன கம்பெனிக்கு போகாத சொல்லி கேட்டியா? டேய் சரவணா, டேய் சரவணா, டேய் சரவணா. நீ எப்படிப்பா இங்கே வந்த? ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாப்புல சரவணா இறந்துட்டான் அப்படி. தெரிஞ்ச பையனா? ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதான். சரி, இந்த மேனேஜரை கொலை பண்ணியிருக்காங்களே, அதை பற்றி தெரியுமாங்களா? மேனேஜரா? அப்படி ஒன்றும் தெரியல. அவரையும் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்கப்பா. யாரோ எதிரிங்களும் இருக்காங்களா? தெரியலையே. சரி, தெரிஞ்சால் உண்டுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரி ஓகே. சங்கீதா வேறு கேட்டுகிட்டே இருப்பாப்புல, ஃபோன் பண்ணி பேசு. இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம். அப்பா அம்மாலாம் கேட்டுதான் சொல்லுங்கள். சரியாப்பா? பார்த்துக்கோ. சொல்லுடா. அரவிந்த் சொல்லுப்பா. அண்ணா சிவா பேசுகிறேன். என்ன விஷயம் சொல்லு. சின்ன ஹெல்ப்டா. சொல்லுப்பா, என்ன ஹெல்ப் வேணும்? நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸில் ஒரு பணம் நடந்துச்சுல. ஆமாம். அது விஷயமா ஒரு 2 ஃபோனை ட்ராக் பண்ணோம். பண்ணிடலாமே. நீ ஆஃபீஸ் வரியா? நீ எனக்கு என்ன பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக இருக்கியா? வா, இப்போ ஆஃபீஸ் வா. சரி ஓகேடா. பாய்.
ஏய் சிவா வாடா என்ன எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் என்ன கால் பண்ணேன் என்ன ஹெல்ப்பு என்ன இந்த நம்பருடைய லாஸ்ட் 1 வீக் கால்ஸ் வந்து எனக்கு ட்ரேஸ் பண்ணுவாங்க. பார்க்கலாமே உட்கார சொல்லுடா நம்பர் சொல்கிறேன் 99 ஓகே 40 ஓகே 37 59 18. என்னடா இதை கேட்டுச்சா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா சரிடா சொல்லக்கூடாது நம்ம எப்படி போலீஸ் பிடிச்சிருவாங்க நான் படிச்சு எதாவது கிடைச்சது நான் கூப்பிட்டு சொல்கிறேன்டா சரிப்பா பார்ப்போம் கண்டிப்பாக நான் ஏதாவது கிடைச்சது நான் கூப்பிட்றேன் சுதர்ஷன் வர வரவே இருக்குதுங்க. தெரியல, அவனுக்கு ப்ராஜெக்ட் டைமிங்ஸ்லாம் வந்து மாற்றிட்டாங்க போல். அதனால் அவன் நம்மளோட டீ குடிக்கலாம் வரதில்லை. சரி வா நம்ம போகலாம் நம்ம. ஏய் என்னடா திரும்ப வந்துருக்க இன்னொரு நம்பர் வேணும்டா எனக்கு. சொல்லுடா உங்கள் நம்பரு 9790 ஒரு நிமிஷம் 76 ஓகே 89 ஓகே 41. கேளு டேய் பாண்டி எங்கடா இருக்க? கடையில் தாண்டா இருங்க. சாயங்காலம் வரியா? மேட்ரு பேசணும், செம்ம கண்டாவுது. சரக்கு புட்டே பேசணுன்ட்டு நிறைய பேசணும் பாண்டி. வா பாண்டி. ஏன்டா என்னடா பிரச்சனை? என் ஆஃபீஸில் ஒருத்தன் இருக்கான்டா, சரவணங்கிற பேரில். மச்சான் செம்ம கண்டு எடுத்துட்டான்டா அவன். அவனை கண்டாலே எனக்கு இருத்தலா வருது. உனக்கு தான் தெரியும்ல அந்த பிள்ளைய எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ஆனாலும் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கான்டா. நீ இந்த பிள்ளைகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனேன். பக்கி வந்து சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டான்டா. இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணிட்டான்டா. அவனாண்டா அது செம்ம காண்டாவது மச்சான். அவனை ஆச்சு பண்ணியே ஆகணும்டா. நீ வா மச்சான், நைட்டு பேசுவோம் நம்ம. சரி எங்கே இருக்கிறப்ப? இங்கே இருக்கேன்டா, வீட்டில் இருக்கேன்டா, மொட்டை மாடல உட்காந்துருக்கேன்டா. செம்ம காண்டா இருக்குடா எனக்கு. சரி இரு நான் வரேன் நான். வா மச்சான், நீ வந்தாங்கன்னா சரியா இருக்கும். அவனை ஏதாச்சும் பண்ணு மச்சான். அவன் சாவணும் மச்சான், சாவணும். டேய் என்னடாச்சு? டேய் ஏய் மச்சான் எந்திரா. என்னடாச்சு? சார் மச்சான் என்னடாச்சு? இந்த சரவணனை கடுப்பேத்திட்டான் மச்சான். என்னடா மச்சான் பண்ணாவன்? ஓரா பண்றான் மச்சான். சரியில்லை, அவன் நடவடிக்கையே தெரியல. என்னடா அவனை பண்ணா? எங்கடா இருப்பான் அவன்? அதான் போன்ல சொன்னேன்ல, அதான்டா அவன் ரொம்ப டென்ஷன் ஏத்துறான்டா. போட்டலாமா? போடுறான் மச்சான், அவன் தூக்குறான். அவன் போடலாம் காட்டுறான் மச்சான். போட்டலாம்டா. தூக்குறான்டா, வாடா. சின்ன ஹெல்ப். சரி உள்ள வா பேசிக்கலாம். சொல்லுப்பா, என்ன என்ன ஹெல்ப் பண்ணுறது? நான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு கொலை நடந்துச்சுல. ஆமாம், அதை பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் மேனேஜர் யார் கொலை பண்ணியிருப்பான்னு தான் விசாரணை பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் எதுவும் தெரியலப்பா எங்களுக்கு. விசாரணை இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்காங்க, அவனை பற்றி. ஃப்ரெண்டை யாருப்பா கொலை பண்ணியிருப்பா? மேனேஜரை கொலை பண்ண வந்தவன் ஃப்ரெண்ட்லையும் சேர்த்து கொலை பண்ணியிருக்கான். ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க? சொல்லு என்ன? உங்கள் ரிவால்வர் கொடுங்க. கவர்மெண்ட் துப்பாக்கி எப்படிப்பா கொடுக்குறது? நான் தோட்டா வேண்டாம், எனக்கு உங்கள் ரிவால்வர் மட்டும் கொடுங்க எனக்கு.
இருக்கு, அதெல்லாம் முடியாது. ஏன்டா சரவணன் பண்ண? சரவணன் நான் ஏன்டா கொலை பண்ண போறேன்? இவனை பார்த்து உனக்கு தெரியல? இவன் யாருன்னு எனக்கு தெரியல. என்னடா அடியாள வச்சிருக்கிறேன், 2 தட்டு தட்டினேன், எல்லா உண்மையும் கட்டிட்டான் அவன். கொலா பண்ணலான்னு ஆரம்பிச்சேன், 3 கொலையாச்சு, இப்போ 4ஆவது போகுது. வேணாம் சுற்றாத. ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்டா சரவணன் போய் இப்படி பண்ண? உன்னை எப்படி நம்புறான் தெரியுமா அவன்? நம்ப சுதர்ஷன் அவன் எவ்வளோ நம்பிட்டு இருந்தான் தெரியுமா? மேட்ரை போலீஸில் சொன்னா உனக்கு கேவலம், உன் வீட்டுக்கு கேவலம், உன் அம்மா எல்லாருக்கும் கேவலம். உன் நண்பனுக்கு பண்ண துரோகத்துக்கு நீயே சொத்து, யார் சாப்பிடுங்க நீயே பேச. என் அண்ணன் நான் இல்லாமல் தனியாக கஷ்டப்படுவான்னு நினச்சேன். இனிமே இவன் என் அண்ணனுக்கு தம்பியாக இருப்பான்.